வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். உலக மக்களின் மனதை வென்ற திருக்குறள், பிரதமர் மோடி புகழாரம். கருணாநிதியின் 101வது பிறந்த நாள். அவரது நினைவிடத்தில் நாளை மரியாதை செலுத்துகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 7ஆம் கட்ட இறுதி தேர்தல். 8:45 மணி நிலவரப்படி 59.45% வாக்குப்பதிவு. வெளியேறிய இஸ்ரேல் ராணுவம். காசா மீதான தாக்குதலில் 70 பேர் உயிரிழப்பு. T20 உலகக்கோப்பைக்காக பயிற்சி ஆட்டம். 60 ரன்கள் வித்தியாசத்தில் வங்காளதேசம் அணியை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். திருவள்ளூரின் சிலை முன்னால் இருப்பது ஒரு சிறந்த அனுபவத்தை கொடுப்பதாக அமைந்திருந்தது என பிரதமர் மோடி தெரிவித்தார். 3 நாட்கள் தியானம் மேற்கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரிக்கு வருகை தந்திருந்தார். அங்கு விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் மேற்கொண்ட அவர் நேற்று திருவள்ளூர் சிலைக்கு சென்றார். திருவள்ளூர் சிலையின் பாதத்தில் மலர் மாலை வைத்து மரியாதை செலுத்திய பிரதமர் மோடி அங்குள்ள பார்வையாளர் புத்தகத்தில் திருவள்ளூரை பற்றி புகழ் வார்த்தைகளை எழுதி கையெழுத்திட்டார். அதில் மிகப்பெரிய புனிதரான திருவள்ளுவரின் சிலை முன்னால் நிற்பது ஒரு சிறந்த அனுபவத்தை கொடுப்பதாக அமைந்திருந்தது என்றும், சர்வதேச மற்றும் தேசிய அளவில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போதெல்லாம் நான் திருக்குறள்களை எடுத்துக் கூறும் வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்றும் எழுதியிருந்தார். மேலும் வளர்ச்சி பெற்ற இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தமது குறிக்கோளுக்கு திருக்குறள்தான் ஊக்கமாக அமைந்தது என்றும், அறிவுரைகள் அமைதி, வளர்ச்சி மற்றும் வளத்துடன் கூடிய உலகளாவிய இயக்கத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்றும் எழுதியிருந்தார். கருணாநிதியின் 101வது பிறந்த நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை மரியாதை செலுத்துகிறார். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு நாளை 101வது பிறந்தநாள் கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் நாளை மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த உள்ளார். பின்னர் அவர் அண்ணா சாலை ஓமந்தூரார் வளாகத்தில் அமைந்துள்ள கருணாநிதியின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர்களை தூவியும் மரியாதை செலுத்த உள்ளார். இதனைத் தொடர்ந்து சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள முரசொலி வளாகத்தில் அமைந்துள்ள கருணாநிதியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் திமுக தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை தந்து அங்குள்ள கருணாநிதி உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியில் திமுக அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டு கருணாநிதியின் சிலைக்கும் உருவப்படத்திற்கும் மரியாதை செலுத்த உள்ளனர். காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 70 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் காசா இடையான போர் தொடங்கி 8 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த போரை நிறுத்தும்படி உலக நாடுகள் பல வலியுறுத்தியும் இந்த போரானது முடிவுக்கு வராத நிலையில் காசாவில் உள்ள ரபா நகரில் கடந்த 3 வாரங்களாக தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் தற்போது தனது படைகளை அங்கிருந்து வெளியேற்றியது. இந்நிலையில் பொதுமக்கள் அகதிகள் முகாமில் இருந்து வெளியேறி தங்களது குடியிருப்பு பகுதிகளில் சென்று பார்வையிட்டனர். அப்போது காசாவின் ஜபாலியா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 70 பேர் உயிரிழந்தனர். மேலும் பல வீடுகள் இடிந்து தரைமட்டமாக இருந்ததால் மேலும் பலர் மாயமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரும் என்றும் அஞ்சப்படுகிறது. வங்காளதேசத்துக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி 60 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா வங்காளதேசம் இடையான பயிற்சி ஆட்டம் நியூயார்க்கில் நேற்று நடைபெற்றது. இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு தொடங்கிய இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது. இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுக்கு 182 ரன்கள் குவித்தது. இதனையடுத்து 183 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வங்காளதேச அணி 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டுக்கு 122 ரன்கள் மட்டுமே குவித்தது. இதனால் இந்திய அணி 60 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 2024 மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 354 முதல் 372 தொகுதிகள் வரை வெற்றி பெற்று 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைக்க உள்ளதாக லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் அமைப்பு வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் அமைப்பினர் உருவாக்கிய 2024ஆம் ஆண்டின் நாடாளுமன்ற தேர்தலின் 543 தொகுதிகளின் எக்ஸிட் போல் கள ஆய்வு முடிவுகளை சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள நிருபர்கள் சங்கத்தில் மாணவர் அமைப்பினர் வெளியிட்டனர். அதனைத் தொடர்ந்து லயோலா கல்லூரி மாணவர்கள் அமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி 354 முதல் 372 தொகுதிகள் வரை வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்றும், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 306 முதல் 320 வரையிலான தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்தியா கூட்டணி 108 முதல் 125 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் எனவும், காங்கிரஸ் கட்சி மட்டும் 60 முதல் 73 தொகுதிகளில் தனித்து வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும், தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி 34 முதல் 37 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் எனவும், அதிமுக கூட்டணி ஒரு தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் லயோலா கல்லூரி மாணவர்கள் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இந்த முறை முதல் முறையாக இந்திய அளவில் இருக்கிற 543 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலுக்கு பிந்தைய கலாய்வு முடிவுகளை முதல் முயற்சியாக நாங்கள் மேற்கொண்டு இந்திய அரசியல் ஜனநாயக யுக்தி நிறுவனம் IPDS பிரைவேட் லிமிடெட் சார்பில் முதன்முறையாக தமிழகத்திலிருந்து இந்தியாவை அலசுகின்ற ஒரு பார்வையில் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, எத்தனை தொகுதிகளை எந்த கூட்டணி பிடிக்கிறது என்ற ஒரு ஆய்வை நாங்கள் முதல் கட்டத்திலிருந்து மேற்கொண்டு இன்று வரை எங்கள் குழுக்கள் களத்தில் இருந்த போதும் அங்கே இருந்த தகவல்கள் கொடுத்திருந்த அடிப்படையில் இன்றைக்கு தரவுகளை உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்கப்படுகிறேன். இன்றைக்கு நான் விடுகின்ற ஆய்வு 51வது ஆய்வு. இந்த ஆய்வின் ஒரு பார்ப்பது 543 பாராளுமன்ற தொகுதியினுடைய முடிவுகள் வெளியிடப்படுகிறேன். இதுல குறைஞ்சபட்சம் 10 சீட்டு முன்ன ஒரு மூலையே கம்மியா வராது, குறையாது. ஸோ கண்டிப்பா இந்த முறை இந்த ஆய்வு நிச்சயமா வெற்றி பெறும். அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணும் மையத்தில் பணியாற்ற உள்ள அலுவலர்களுக்கு அரக்கோணம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முறையான பயிற்சி அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் முதல் கட்டமாக கடந்த ஏப்ரல் மாதம் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் 39 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு VVPAT ஆகிய இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் உள்ள பாதுகாப்பு ஸ்ட்ராங் அறைகளில் வைக்கப்பட்டு பலத்த காவல்துறையினரின் பாதுகாப்புடன் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் வரும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இதற்கான பயிற்சி முகாமில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கையாளும் முறை குறித்தும் வாக்கு எண்ணும் முறை குறித்தும் மையத்தில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு விரிவாக பயிற்சி அளிக்கப்பட்டது. வில்லியனூரில் சாலை ஆக்கிரமிப்பை அகற்றிய அதிகாரிகளை வியாபாரிகள் முற்றுகையிட்டு எதிர்ப்பு தெரிவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மாட வீதிகளில் வில்லியனூர் வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகள், விளம்பர பேனர்கள் உள்ளிட்ட ஆக்கிரமிப்பை அகற்றும் பணி நடைபெற்றது. துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் தலைமையில் நடைபெற்ற ஆக்கிரமிப்பின் போது வியாபாரிகள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா முற்றுகையில் ஈடுபட்டிருந்த வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது போதிய கால அவகாசம் கொடுக்காமல் ஆக்கிரமிப்பை அகற்றுவதால் வியாபாரம் பாதிப்பதாக புகார் தெரிவித்தனர். இதையடுத்து வியாபாரிகளின் கோரிக்கையின்படி போதிய கால அவகாசம் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்த பின் வியாபாரிகள் கலைந்து சென்றனர். விழுப்புரம் அருகே சாலையை கடக்க முயன்றபோது சாலை விபத்தில் தந்தையின் கண் எதிரே மகன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வேம்பூண்டி கிராமத்தை சேர்ந்த வீரசாமி என்பவர் கொத்தனார் வேலை பார்த்து வருகிறார். இவரது மகன் சதீஷ் திண்டிவனத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் சதீஷ் தனது தந்தையை ஓமந்தூர் கிராமத்திலிருந்து அழைத்து வருவதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் திண்டிவனத்திலிருந்து ஓமந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஓமந்தூர் கூட்டச்சாலையில் தனது தந்தையை அழைத்து வருவதற்காக சாலையை கடக்க முயன்ற போது புதுவையில் இருந்து அதிவேகமாக வந்த கார் சதீஷ் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் வீசப்பட்டு தனது தந்தை கண்ணெதிரே மகன் சதீஷ் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிளியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தை கண் எதிரே சாலை விபத்தில் மகன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேப்பூர் அருகே அரசு பள்ளியில் தேங்கி நிற்கும் மழை நீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த சேப்பாக்கத்தில் செயல்படும் அரசு ஆதி திராவிடர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக பள்ளியின் வளாகம் முழுவதும் மழைநீர் குளம் போல் தேங்கி காட்சியளிக்கிறது. இதனால் மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் என பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் கோடை விடுமுறை முடிந்து ஒரு சில நாட்களில் பள்ளி திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளியில் தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் மாணவர்களின் வசதிக்காக கழிவறை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். சர்வதேச யோகா போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய அளவிலான யோகா போட்டிகளில் தேர்வு செய்யப்பட்ட யோகா போட்டியாளர்களுக்கு சர்வதேச அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டி மலேசியா நாட்டில் உள்ள கோலாலம்பூர் நகரில் நடைபெற்றது. போட்டியில் இந்தியா, தாய்லாந்து, கம்போடியா, ஸ்ரீலங்கா, கனடா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பலர் பங்கேற்றனர். இதில் கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம் பகுதியில் உள்ள பள்ளியில் பயிலும் எல்கேஜி குழந்தைகள் உட்பட மாணவ மாணவிகள் 5 தங்கம், 6 வெள்ளி, 6 வெண்கலம் என 17 பதக்கங்கள் வென்றனர். பதக்கங்கள் வென்று கோவை விமான நிலையம் திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் முதல்வர், பெற்றோர்கள், உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுக்கோட்டையில் உலக ஓட்டுநர் தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உலக ஓட்டுநர் தினத்தையொட்டி அரசு ஊழியர் சங்கம் மற்றும் CIDU சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக திமுக மாநகர செயலாளர் செந்தில் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவக்கி வைத்து ஓட்டுநர்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஓட்டுநர் தின வாழ்த்து தெரிவித்தார். அதன் பின்னர் ஓட்டுநர் மற்றும் சங்க நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர். தாம்பரம் விமானப்படை தளத்தில் பயிற்சியை நிறைவு செய்த 1983 அக்னி வீர் வாயு விமானப்படை வீரர்களுக்கு பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. தாம்பரம் விமானப்படை தளத்தில் 22 வாரங்கள் பயிற்சி நிறைவு செய்த 234 பெண் வீரர்கள் உட்பட 1983 அக்னி வீரர்களின் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. விழாவில் மத்திய விமானப்படை மூத்த பொறுப்பு நிர்வாக அதிகாரி ஏர்வைஸ் மார்ஷல் அமன் கபூர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். அதன் பின்னர் பயிற்சியில் சிறந்து விளங்கிய அக்னி வீரர் வாயு விமானப்படை வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் விமானப்படை வீரர்களின் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள், உடற்பயிற்சி காட்சிகள், யோகா உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏர்வைஸ் மார்ஷல் அமன் கபூர் பேசினார். அப்போது அனைத்து வீரர்களும் தங்கள் திறன்களை மேலும் மேம்படுத்தவும், தொழில்முறை அறிவை மேம்படுத்தவும், கற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் விண்வெளி பாதுகாப்பு மற்றும் தேசத்தின் பாதுகாப்பின் நோக்கங்களுக்கு பங்களிக்க முடியும் என்றும் தெரிவித்தார். மேலும் அக்னி வீரர் வாயு வீரர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சுறுசுறுப்பாகவும் இந்திய விமானப்படையில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என ஏர்வைஸ் மார்ஷல் அமன் கபூர் வலியுறுத்தினார். சென்னையில் இருந்து 326 பயணிகளுடன் விமானத்தில் சவுதி அரேபியாவுக்கு 7வது ஹஜ் புனித பயணம் சென்ற இஸ்லாமியர்களை மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினரும் ஹஜ் கமிட்டியின் தலைவருமான பா அப்துல் சமத் வழி அனுப்பி வைத்தார். துல் ஹஜ் மாதத்தில் இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் பயணத்தை கடைபிடித்து வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு கடமையை நிறைவேற்ற முஸ்லிம்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா நகருக்கு புனித பயணம் செல்கின்றனர். இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்காக சென்னை அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து சவுதி அரேபியா ஜித்தா நகருக்கு 174 பெண்கள் உட்பட 326 பெண் விமானத்தினில் புறப்பட்டனர். அப்போது மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினரும் ஹஜ் கமிட்டியின் தலைவருமான ப அப்துல் சமது அனைவரையும் வழி அனுப்பி வைத்தார். மேலும் உறவினர்கள் கண்ணீர் மல்க கட்டி அணைத்து வழி அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக கமிட்டி தலைவர் அப்துல் சமது செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், இந்த வருடம் தமிழ்நாடு மாநில ஹஜ் கமிட்டியின் சார்பில் 5713 புனித ஹஜ் பயணிகள் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். கடந்த வருடத்தில் 4023 பேர் ஹஜ் சென்ற நிலையில் இந்த வருடம் கூடுதலாக இன்றைக்கு 5713 பேர் இன்றைக்கு பயணம் செய்ய இருக்கின்றார்கள். தமிழகத்தில் இரட்டை இலக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரதமர் நரேந்திர மோடிக்கு சமர்ப்பிக்க இருக்கிறோம் என்று மதுரையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்.
உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சாமி தரிசனம் செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மக்கள் பெரிய ஆதரவை கொடுத்து கொண்டிருப்பதை இந்தியா முழுவதும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றும், 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை நடத்த இருக்கிறார் என்றும், காங்கிரஸ் இந்தியா கூட்டணியின் தோல்வி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்றும் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் சீமான் குறித்து அவதூறாக பேசிய பாஜக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநகர கமிஷனர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியின் கோவை மண்டல செயலாளர் அப்துல் வஹாப் புகார் அளித்துள்ளார். சமூக வலைதளத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து அவதூறாக பேசிய பாஜக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவை மாநகர கமிஷனர் அலுவலகத்தில் கமிஷனர் பாலகிருஷ்ணனை சந்தித்து நாம் தமிழர் கட்சியின் கோவை மண்டல செயலாளர் அப்துல் வஹாப் புகார் அளித்துள்ளார். அதில் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் துரைமுருகன் சாட்டை என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார் என்றும், இவரின் வளர்ச்சியையும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியையும் பொறுத்துக் கொள்ள முடியாத பாஜகவை சேர்ந்த திருச்சி சூர்யா சமூக வலைதளத்தில் சாட்டை துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தில் உள்ள பெண்கள் மற்றும் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் குறித்து அவதூறு பரப்பி வருகிறார் என்றும், அவரை கண்டிக்காமல் மாநில தலைவர் அண்ணாமலை ஊக்கப்படுத்தி வருகிறார் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் திருச்சி சூர்யா, மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் மனுவில் அப்துல் வஹாப் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக சமூக வலைதளத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பற்றியும் தம்பி சாட்டை திருமணம் பற்றியும் மிக கேவலமாக, அதாவது வீட்டு பெண்களை பற்றி ரொம்ப கேவலமாக தொடர்ச்சியாக திருச்சி சிவாவுடைய மகன் சூர்யா அவர்கள் பேசி வருகின்றார். இது பல முறை நாங்கள் அவதூறாக அண்ணன் சீமானை பற்றி பல முறை பல பேர் பேசியிருக்காங்க. நாங்கள் சட்டத்தை நம்பி நாங்கள் நிற்கிறோம், ஜனநாயகத்தை நம்பி நிற்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இன்னும் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் கட்டாயம் நாம் தமிழ் கட்சி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அவங்க மேலே சட்ட ஒழுங்கு எங்களுக்கு சீர்குலைக்கூட நான் நினைக்கிறோம். இல்லை அது வேறு மாதிரி போகணுன்னா அது அதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். இதை மனதில் கொண்டு அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும். அந்த யூடியூப் சேனலை தடை செய்யணும். அதுக்காக எங்கள் மாநகர ஆணையரை பார்த்து பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கிறோம். திருப்பத்தூரில் கனமழை காரணமாக இடிந்து விழுந்த கோவில் குளத்தின் தடுப்பு சுவற்றை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் டிஎம்சி காலனி பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்கு அருகாமையில் கோயில் குளம் அமைந்துள்ளது. இந்த கோயில் குளத்தின் தடுப்பு சுவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட நிலையில் திடீரென பெய்த கனமழையால் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளது. இந்நிலையில் கோயில் குளத்திற்கு அருகாமையில் அங்கன்வாடி பள்ளி செயல்பட்டு வருவதால் குளத்தின் தடுப்பு சுவற்றை உடனடியாக சீரமைக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் குடியிருப்பு பகுதிக்கு அருகே திறந்தவெளி கழிப்பறை பயன்படுத்துவதால் துர்நாற்றம் வீசுகிறது எனவும், இதனால் கழிப்பறை வசதி ஏற்படுத்த வேண்டும் எனவும் டிஎம்சி காலனி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். உளுந்தூர்பேட்டையில் போதை பழக்கத்திற்கு அடிமையாகும் இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஸ்கேட்டிங் மாணவர்கள் மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது என்பதை வலியுறுத்தி திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி 40க்கும் மேற்பட்ட ஸ்கேட்டிங் மாணவர்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை திருச்சியில் துவங்கினர். உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் வந்த மாணவர்களுக்கு உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் சத்து பொருட்கள் வழங்கி வரவேற்று வாழ்த்து பேசினார். இதனைத் தொடர்ந்து 40க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் உளுந்தூர்பேட்டையில் இருந்து விழுப்புரம் நோக்கி சென்றனர். சிறுவர்களின் விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு பொதுமக்கள் ஆர்வத்துடன் வரவேற்றனர். நிகழ்ச்சியில் ஆசிரியர் கழக தலைவர் சிவராஜ், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பத்மநாபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடைநல்லூர் அருகே மக்கள் நடமாடும் பகுதியில் அறிவாளர் கொலை மிரட்டல் விடுத்த நபரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே செல்வம் மற்றும் பேச்சியம்மாள் தம்பதியினருக்கும் குலசேகரமங்கலம் பகுதியை சேர்ந்த வேல்தாய் கணேசன் தம்பதியினருக்கும் இடையே பூர்வீக வீடு சம்பந்தமாக பிரச்சனை இருந்து வந்தது. இந்நிலையில் வேல்தாய் மற்றும் அவரது கணவர் மீது சேர்ந்த மரம் காவல் நிலையத்தில் செல்வம் புகார் அளித்தார். இந்நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்த செல்வம் மற்றும் அவருடைய மனைவி பேச்சியம்மாளை சேர்ந்த மரம் பஜார் பகுதியில் வேல்தாயின் சகோதரனும் குலசேகரமங்கலம் பஞ்சாயத்து வார்டு உறுப்பினருமான வேல்சாமி ஆகியோர் அறிவாளை வைத்துக் கொண்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார்.
இதனை அடுத்து வேல்சாமி மீது வழக்கு பதிவு செய்து சேர்ந்தமரம் காவல்துறை பொறுப்பு ஆய்வாளர் ராஜா வேல்சாமியை கைது செய்து சிறையில் அடைத்தார். மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் அரிவாளால் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி தியானம் மேற்கொள்வதில் அரசியல் உள்நோக்கம் உள்ளது என்று புரட்சி பாரத கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வெள்ளைகேட் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் புரட்சி பாரத கட்சியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் புரட்சி பாரத கட்சியின் தலைவர் ஜெகன் மூர்த்தியார் கலந்து கொண்டு புதிய கட்சி நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோடை வெயில் காலங்களில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக இருப்பதாக கூறி வருகிறார் எனவும், இந்தியாவில் பல இடங்களில் தியான மையங்கள் இருந்தும் கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தியானம் மேற்கொள்வதில் அரசியல் உள்நோக்கம் உள்ளது எனவும் ஜெகன் மூர்த்தியார் தெரிவித்தார். திருவாரூரில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளி மற்றும் நீலன் அறக்கட்டளை சார்பில் அரசு பள்ளிகளில் முதல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற 12 அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்கத் தொகையை பள்ளியின் தாளாளர் நீலன் அசோகன் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தனியார் பள்ளியில் நடைபெற்ற பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாபநாசம் அருகே காட்டுக்குறிச்சி காமாட்சியம்மன் ஆலயத்தில் பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா மெலட்டூர் அருகே காட்டுக்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன், ருத்ர காளியம்மன், பஞ்சமுக ஆஞ்சநேயர், ஏகாமர ஈஸ்வரர், சித்தி விநாயகர், ஓம் சக்தி, விடுவச்சி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பால்குட திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக வெண்ணாறு ஆற்றங்கரையில் இருந்து பால்குடம் எடுத்தும் அழகு காவடி எடுத்தும் பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோவிலை வந்தடைந்தனர். அதன் பின்னர் காமாட்சி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டதுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். உலகம் மக்களின் மனதை வென்ற திருக்குறள், பிரதமர் மோடி புகழாரம். கருணாநிதியின் 101வது பிறந்த நாள், அவரது நினைவிடத்தில் நாளை மரியாதை செலுத்துகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 7ஆம் கட்ட இறுதி தேர்தல் 8:45 மணி நிலவரப்படி 59.45% வாக்குப்பதிவு. வெளியேறிய இஸ்ரேல் ராணுவம், காசா மீதான தாக்குதலில் 70 பேர் உயிரிழப்பு. T20 உலகக் கோப்பைக்காக பயிற்சி ஆட்டம், 60 ரன்கள் வித்தியாசத்தில் வங்காளதேசம் அணியை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.